நீங்கள் தோய்ந்து போயிடாதீங்க. நீங்கள் ஐயோ ரிப்போர்ட்ஸை பார்த்து என்ன இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு, இனிமேல் நான் என்ன பண்ணுவேன், சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் அப்படி சொல்ல, ரிப்போர்ட் பிரகாரம் போகாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, ஜீவனை உண்டு பண்ணியிருக்கிற தேவன். ரிப்போர்ட்ஸை நம்பாதீங்க, கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிங்க, வாக்கு தத்தங்களை விசுவாசிங்க. நான் உனக்கு ஜீவனை தந்து சுகத்தை தருவேன் என்று சொன்ன தேவனை விசுவாசிங்க, அதை அறிக்கை செய்யுங்க. உங்கள் ரிப்போர்ட்ஸ் அல்ல, உங்களுடைய சூழ்நிலை அல்ல, உங்கள் அவமானங்களை அல்ல, உங்களுடைய போய்கொண்டிருக்கிற பாதையை அல்ல, கர்த்தரையே நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு தேவன் நிச்சயமாகவே ஒரு பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஆவி எலியாவின் ஆவி, சோராமல் ஜெபிக்கிற ஆவி, கையளவு மேகம் தெரியும் மட்டும் நான் ஜெபிப்பேன் என்கிற ஆவி உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும், நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நம்ம விடாமுயற்சியால் சோராமல் ஜெபிக்க 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 மலைகள் அசையும், சமுத்திரங்கள் வழிவிடும், யோர்தான்கள் வழிவிடும், மதில்கள் இடிந்து விடும். கலங்காதீங்க, தவித்து போகாதீங்க, திகைத்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை வெகு விரைவில் வைத்திருக்கிறார். உங்களுக்கான அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது தேவன் இப்படி காக்குறாருன்னா, எப்போ என் மகனுக்கு நான் இந்த காரியத்தை செய்வேன் அப்படின்னு அவர் காத்து கொண்டு இருக்கிறார். He's so joyful, he's so glad in giving what you have asked. when it is time, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய நேரம் வரும்போது அவர் ஸ்லோ டவுனாக, ஓகே டைம் வந்துச்சு, என்னுடைய டைம் வந்துச்சு, செய்ய வேண்டிய டைம் வந்துச்சுன்ட்டு, ஓகே இன்னைக்கு இல்லை நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம் அப்படி இல்லை. நம்ம தேவன் hasten it என்ற வசனம் சொல்லுகிறது, அவர் துரிதமாய் செய்கிறார். why he hastened it? because he wanted to do it to you. அவர் ஏன் துரிதமாக செய்கிறார்னா, அவர் உங்களுக்காக செய்யணுன்ற ஒரு அவருக்குள்ள இருக்கிறதான அந்த ஆசை, அந்த ஒரு இது நான் செய்யணும், என் மகளுக்கு செய்யணும், என் மகனுக்கு செய்யணும், ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்ருக்கேன், என் மகளுக்கு இந்த அற்புதத்தை செய்யணுன்ற ஒரு அர்ஜ் அவருக்குள்ளே இருக்குது. ஸோ யூ வில் ஹேஸ்டன் இட். அவருடைய நேரம் வரும்போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், உங்கள் வீடு கட்டுதல் காரியம் நடக்கும், உங்கள் படிப்பின் காரியம் நிறைவேறும், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும், உங்களுடைய பலவீனங்கள் மாறும், உங்களுடைய நோய்கள் குணப்படும். கர்த்தர் செய்யும் வரையும் விடாமல் ஆண்டவரிடத்தில் போராடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சிறிய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பதில் சந்தோஷம். ஆமென். God bless you.